ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இதை எழுதினவங்க பென் ஜான்சன். இவர் ஒரு சோல்ஜர், ஆக்டர், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ இவர் எழுதின பிளேஸ் எல்லாத்துலேயுமே அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே தேட்டரிக்கல் சீன் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸாக இருக்கும். ஓகேவா, இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியர் இவரோட பிளேயில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிளான பர்சன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளே இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1598 தான் ஃபர்ஸ்ட் கர்டன் தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தென் இது வந்து ஒரு சப்ஜானர் தான், ஹியூமர்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜானரில் தான் இது வருது. இதில் கொடுத்துருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி மேஜர் கேரக்டர் நிறைய மென்னோட பிஹேவியரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நார்மலி மென் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு காமிக்கல் டோனில், இப்போ எல்லாருமே இது வந்து நார்மலான கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத இவர் கொஞ்சம் காமெடியாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ அவங்க வந்து தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் சொசைட்டி அவங்கள பார்க்குற விதத்தை வந்து ரொம்ப காமிக்கலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது லண்டனில் நடக்கிற மாதிரி இருக்கும். தென் இதோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஒர்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிளாசிக்கல் லாட்டின் காமெடிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஓகேவா, தென் இதை வந்து ரிவைஸ்டு பிளே எப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1616 இதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட செட்டிங் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஃப்ளாரன்ஸ் டு லண்டன் அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. தென் கேரக்டர்ஸ்க்கும் இங்கிலீஷ் நேம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எடிஷன் அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நோவல். இவர் வந்து ஓல்டு நோவல் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். ஓகேவா, ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எப்போவுமே அவங்க பையனை பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர். தென் எட்வர்ட் நோவல். இவர் வந்துட்டு நோவலோட சன், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ ஃபன்னியான ஒரு பர்சன், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் பிரெயின் வார்ம். இவர் யார் அப்படின்னா நோவலோட சர்வெண்ட். நோவல் அண்ட் ஆல்சோ அவரோட பையன் ரெண்டு பேருக்குமே இவர் தான் சர்வெண்ட், ரொம்ப லாயலான ஒரு பர்சனும் கூட. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஸ்டீஃபன். இவர் வந்து எட்வர்டோட கண்ட்ரி கசின், அவரோட கசின். ஓகேவா, தென் இவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் தான் இருப்பாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கைட்லி. இவர் வந்து ஒரு மர்ச்சன்ட். ஓகேவா, ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன், ஆனால் எப்போவுமே ஒரு ஜெலசி ஃபீல் இவருக்குள்ளே இருக்கும். தென் இவரோட ஒய்ஃப் மிஸ்ட்ரஸ் கைட்லி. இவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன், அவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் அவங்களுக்கு இவங்க மேலே சஸ்பீஷியஸான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. தென் பிரிட்ஜெட். இவங்க வந்து கைட்லியோட சிஸ்டர், இவங்க மேலே வெல்பிரெட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன்ரிட். இவர் ஒரு ஃபேஷனபிளான மேன், இவருக்கு ஒரு பிரதர் இருக்கும், ஹாஃப் பிரதர், அவங்க பேர் வெல்பிரெட். இந்த வெல்பிரெட் அப்படின்ற பர்சன் வந்துட்டு எட்வர்ட்டுக்கு ஃப்ரெண்டு. ஓகேவா, இதில் நிறைய கேரக்டர் வந்து எட்வர்ட்டோட கனெக்ட் ஆவாங்க. நியர்லி ஒரு 5 to 6 கேரக்டர்ஸ் வந்து எட்வர்டோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரே ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் எல்டர்லி பர்சனாக இருப்பாங்க. விமன் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே லிமிட்டட் தான். தென் கேப்டன் பாபடல். கேப்டன் பாபடல் அப்படின்றவங்க ஒரு சோல்ஜர். ஓகேவா, ரொம்ப பிரேவான பர்சன், சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவர். தென் மேத்யூ, மாஸ்டர் மேத்யூ அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. இவர் ஒரு சில்லியான ஜென்டில்மேன். நெக்ஸ்ட் காப். இவர் வந்து ஒரு வாட்டர் கேரியர், இவரோட ஒய்ஃப் பேர் டிப். தென் கேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைட்லின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவரோட ஹெல்ப்பர். தென் ஃபைனலி ஜட்ஜ் கிளெமெண்ட். இவர் வந்து லாஸ்ட் சீக்வென்ஸில் மட்டும்தான் வருவார். இவர் ஒரு ஜட்ஜாக இருப்பார். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் எல்லாருமே ஒரு அவங்களோட குவாலிட்டியை ஃபன்னியாக ரிவீல் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லா கேரக்டர்ஸ் பார்க்கும்போதும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட பிஹேவியர் எல்லாமே நார்மல் ஹியூமன் பிஹேவியர், எல்லா மென்னுக்கும் இருக்கக்கூடிய பிஹேவியர். பட் அது வந்து எந்த அளவுக்கு சில்லியாக இருக்குது, ஃபன்னியாக இருக்குது அப்படின்றது தான் பென் ஜான்சன் சொல்ல நினைக்கிறாரு. ஓகேவா, ப்ரொலாக்லேயே அவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு, நீங்கள் வந்துட்டு தேட்டரில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்களோ அந்த மாதிரி இது இருக்காது. ஸோ அதுக்காக நான் உங்களை அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கோரஸ் வச்சு ஸ்பெஷலான எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப லவுடாக நாய்ஸியாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கம்ப்ளீட்டாக உங்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றத தாண்டி நான் ஒரு ஹியூமன் ஃப்ளாஸ், அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் காமெடியாக கன்வே பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இங்கே வர வேண்டாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஸோ மென் அப்படின்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல நினைக்கிறேன். இதில் வந்து நான் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் அஸ் ஆடியன்ஸாக எந்த அளவுக்கு என்டர்டெயின் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும் அப்படின்றதுலையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நீங்கள் சிரிக்கிறதுலையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் நல்லா சிரிக்கிற மாதிரியும் இந்த ப்ளே வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நோவலோட வீட்டில் ஓல்டு நோவல் வந்து அவரோட சர்வெண்ட்டான பிரெயின் வார்மை கூப்பிட்டு அவரோட பையனை போய் எழுப்பி விட சொல்கிறாரு. அவன் வந்து ஒரு வேளை படிச்சுட்டு இருந்தானா நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்,
படிக்காமல் இருந்தான் அப்படின்னா நீ அவனை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் இவருக்கு வந்து எப்போவுமே அவரோட பையனை பற்றி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த செலெக்ஷன் வந்து தப்பாகிருமோ, அவனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பயந்துகிட்டே இருப்பார். தென் அவன் நிறையா ஸ்டூப்பிடான பொயட்ரி எல்லாத்தையும் எழுதுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டானோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவனை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சமயத்தில் ஸ்டீஃபன் அங்கே வராரு. அவர் ஒரு ஃபூலிஷான ஒரு பர்சன். அவர் வந்துட்டு அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் ஹண்டிங் ரிலேட்டடான புக்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கு நோவல் வந்து திட்டி விட்டுறாரு. நீ தேவையில்லாத விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒழுங்காக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ண பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. இப்போ அவரோட சர்வெண்ட் பிரெயின் வார்ம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு லெட்டர் கொண்டு வராங்க. அந்த லெட்டர் வந்து ஆக்சுவலி எட்வர்டுக்கு வந்திருக்கும். பட் அவர் வந்து டைரெக்டாக கொண்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நோவல் அந்த லெட்டரை வாங்கிட்டு ரீட் பண்ணிடுறாரு. அவருக்கு தெரியும் அது சனுக்கு வந்ததுன்னு. பட் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரீட் பண்ணுறாரு. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா வெல்பிரெட் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ அவன் வந்துட்டு இவனை ஓல்டு ஜுவரிக்கு வர சொல்லி இன்விடேஷன் மாதிரி அனுப்பியிருப்பான். அண்ட் ஆல்சோ அவங்க அப்பாவை பற்றியும் அவன் பேசியிருப்பான், காமெடியாக பேசியிருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு எதுக்கு தேவை, அந்த இடத்துக்கு இவன் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். தென் இந்த லெட்டரை வந்து இவர் படிக்காத மாதிரியே மகன் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட் கிட்ட கொடுத்து, நான் இதை படிச்சுட்டேன்னு நீ அவன் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருவாரு. பட் அவன் வந்து ரொம்ப லாயலான ஒரு பர்சன். ஸோ அவன் என்ன பண்ணுவான், டைரெக்டாக போய் அவர்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு உங்கள் அப்பா இதை ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்போது இவர் வந்து அந்த லெட்டரை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் முடிவு பண்ணிடுவார். அட் த சேம் டைம் அவனோட அப்பா வந்து என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா பையன் என்ன பண்ணுறான்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஸோ இவர் அண்ட் ஆல்சோ அவரோட சர்வெண்ட் 2 பேரும் டிஸ்கைஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இப்போது எட்வர்ட் வந்து அவரோட கசன் ஸ்டீஃபனை கூப்பிட்றாரு. நீயும் என்னோட வரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஸ்டீஃபனும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோவல் அங்கே போகலை. ஸோ நோவல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு போய் பாரு, என்ன நடக்குதுன்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரெயின் வார்முக்கு இந்த டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஏதோ காமிக்கலாக இருக்கும், புதுசாக நம்ம ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. ஸோ அவர் கொடுத்துருக்க ஒர்க்கை அவர் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாரு. அதை ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது எட்வர்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த வெல்பிரெட்டை பார்க்குறதுக்காக அவரோட இடத்துக்கு போகிறாரு. ஸ்டீஃபனும் அவர் கூட போகிறாரு. ஸோ 2 பேரும் மூர்ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. இப்போ மேத்யூ வந்துட்டு கேப்டன் பாபடலை தேடி வந்திருப்பான். அப்போது காபோட வீட்டு முன்னாடி நிற்கிறான். அவன் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறான். காபை பார்த்ததும் மேத்யூ வந்து அவனை ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற, நீ மட்டும்தான் இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்க முடியும், உன்ன மாதிரி ஒரு பர்சன் யாருமே கிடையாது அப்படின்னு அவனை ரொம்ப இழிவாகவும் ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரியும் பேசுகிறான். அப்படி பேசிகிட்டு இருந்த உடனே அவன் வந்துட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மேத்யூ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பாபை தேடி வந்திருக்கிறேன், அவர் என் கூட என் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து புரியவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி ஒன்றை மாதிரி ஒருத்தரோட வீட்டில் இருக்க முடியும், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோடனே இல்லை என் வீட்டில் தான் இருக்கிறாரு, என் ஒய்ஃப் கிட்ட வாங்கின அமௌண்ட்டை கூட அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை, அவரை போய் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு அவர் இருக்கிற ரூமை காமிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேத்யூ அவரை தேடி உள்ளே போகிறாங்க. இப்போ மேத்யூ உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மேத்யூ வந்து பாப் கிட்ட டவுன் ரேட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பர்சன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட செமையாக அடி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க கோவத்தை சொல்லும்போது அதுக்கு பாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு உனக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்வாடை வச்சு எப்படி ஃபைட் பண்ணணும்னு உனக்கு தெரியலனாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பாபோட கேரக்டர் எப்படி அப்படின்னா அவர் ரொம்ப தைரியசாலினும் ஸ்வாடோட எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். இப்போ மேத்யூ கொண்டு வந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற புக்கை வந்து பார்க்குறாரு. அந்த புக்கை பற்றி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாப் வந்து அவரோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. மேத்யூ அவருக்கு தெரிஞ்ச சில்லியான பொயட்ரிஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஆக்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ கெய்ட்லி வந்து அவரோட வீட்டில் இருக்கிறாரு. அவரோட வீட்டில் தான் டவுன்ட்ரேட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. இப்போ கெய்ட்லியோட அசிஸ்டண்ட்டான கேஷ் அப்படின்ற பர்சனும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலி அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க பிஸ்னஸுக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கெய்ட்லிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே எல்லாமே ஓகேவா இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா கெய்ட்லியோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி டவுன்ரேட் கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களோட ஹாஃப் பிரதரான வெல்பிரெட்டோட பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றதும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதும் என்னோடய வீட்டை வந்து ஒரு தேட்டர் மாதிரியும் ஒரு
பப்ளிக் பிளேஸ் மாதிரி என்னோட வீட்டை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃபும் சிஸ்டரும் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்றது நல்லா இல்லை. இது வந்து என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் தான் அவரை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி கெய்ட்லி வந்து ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்ட உடனே டவுன்ட்ரெட்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. டவுன்ட்ரெட் என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னா, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவான், உடனே ட்ரிகர் ஆயிடுவான், உடனே அவனுக்கு கோவம் வரும். ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஒரு பர்சன். ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். நான் அவன் கிட்ட சொல்லி வைக்கிறேன், அவன் இவ்வளோ சேட்டை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அவன் ஜெயிலுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவன் மேலே ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ மேத்யூ அண்ட் பாபிடல் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி இவன் வெல்பிரெட்டை பார்க்குறதுக்காக அவனோட இடத்துக்கு வராங்க. அங்கே வரும்போது அங்கே அவன் இல்லை அப்படின்றத வந்து கெய்ட்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். அவன் இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ காப் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து வாட்டர் டெலிவர் பண்ணுற பாய் தானே. ஸோ அவர் வந்து கெய்ட்லியோட வீட்டுக்கு வராரு. அப்போ கெய்ட்லி வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த வெல்பிரெட்டோட பிஹேவியர் எல்லாமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறாரு. இப்போ கெய்ட்லியோட ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் வராங்க. அப்போ ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு, உங்களோட ஃபேஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு இல்லை, லைட்டாக எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் ஆக்சுவலாக அவரோட ஒய்ஃபை சந்தேகப்படுறாரு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இப்போது மூர்ஃபீல்டுக்கு வந்து பிரெயின் வார்மும் வந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி டிஸ்கைஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ் சோல்ஜர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இப்போ எட்வர்ட், ஸ்டீஃபன், டவுன்ட்ரெட் எல்லாரும் ஒன்றா போயிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ சடனாக ஸ்டீஃபனோட பர்ஸை வந்து அவன் தொலைச்சிட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவன் பயந்து தேடிட்டு இருக்கும்போது சடனாக கிடச்சிரும். சரி ஓகே, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அப்போ பிரெயின் வார்ம் வந்துட்டு அந்த எக்ஸ் சோல்ஜர் மாதிரியே அவங்க முன்னாடி அப்பியர் ஆகிட்டு இது வந்து என்னோட ஸ்வாட், நான் வந்து இதை சேல் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்கள் யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்வாட், யார்கிட்டயுமே இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பேசுகிறான். இது கேட்ட உடனே ஸ்டீஃபன் உடனே அட்ராக்ட் ஆகிட்டான். ஸ்டீஃபன் என்ன மாதிரி பர்சன் அப்படின்னா, அவன் ரொம்ப ஃபேஷனபிளான ஒரு பர்சன் அப்படின்னும் அவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியும் அவன் நினச்சிட்ருப்பான். பட் ஆக்சுவலி அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு அவன் ஒரு முட்டாளான கேரக்டராக இருப்பான். பிரெயின் வார்ம் வந்து ஆல்ரெடி அவன் டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அந்த ஸ்வாடுக்கு ஒரு கதையே சொல்லுவான். 16th சென்ச்சுரியில் ஒரு பேட்டில் அவன் வந்து இதை வச்சு தான் ஃபைட் பண்ணதாகவும், இது அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்வாட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கதை சொன்ன உடனே ஸ்டீஃபன் அதை கன்வின்ஸ் ஆயிடுவான். சரி ஓகே, இது ஒரு நல்ல ஸ்வாட், நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்குறதுக்கு முடிவு பண்ணுவான். எட்வர்ட் வந்து அவனை தடுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவான், அவன் ஏதோ ஏமாத்திரான் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் கேட்காம ஸ்டீஃபன் அந்த ஸ்வாடை வந்து வாங்கிடுவான். இப்போ ஓல்டு நோவல் வந்து அங்கே அரைஸ் ஆகிறாரு. மூர்ஃபீல்டுக்கு அவரும் வராரு. வந்துட்டு பேரண்டிங்கை பற்றி ஒரு பெரிய லெக்சர் ஒன்று கொடுக்குறாரு. தென் அவர் வந்து எட்வர்டோட லைஃப்பை வந்து இவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. தென் கம்பேர் பண்ணுறாரு, இவரோட யங் டேஸில் இவரோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. இப்போ பிரெயின் வார்ம் அகெயின் அப்பியர் ஆகிறாங்க. அதே மாதிரி ஓல்டு சோல்ஜர் கெட்டப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது அவரோட ஓனர் முன்னாடியே, ஓல்டு நோவல் முன்னாடியே அவர்கிட்ட மணி தர சொல்லி கேட்குறாங்க. பிரெயின் வார்மோட பேரும் ஃபிட்ஸ்வர்ட் அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் நோவல் வந்து அவரை பயங்கரமாக திட்டிடுறாரு. ஒரு சோல்ஜர் கெட்டப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி பெக் பண்ணுறது உனக்கு கேவலமாக இல்லையா, நீ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு ஆனஸ்டான லேபராக இருக்கணுமே தவிர நீ இந்த மாதிரியெல்லாம் பெக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திட்டுறாரு. அப்போ அவன் வந்து அவனோட பேத்தட்டிக்கான கண்டிஷனை சொல்கிறான். என்னோட கண்டிஷன் இவ்வளோ வேர்ஸ்ட் ஆகாமல் இருந்தால் நான் ஏன் பிச்சை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமாயிட்டு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே, நான் உனக்கு ஒர்க் தரேன், நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. இப்போ பிரெயின் வார்ம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனோட கெட்டப்பை வந்து கண்டுபிடிக்க முடியல இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஸோ அவன் பிளான் பண்ண மாதிரியே ஓல்டு நோவல் அண்ட் ஆல்சோ எட்வர்ட் 2 பேருக்குமே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இப்போ ஆக்ட் 3 என்ன நடக்குது அப்படின்னா, விண்ட்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து மேத்யூ அண்ட் பாபிடல் வெல்பிரெட்டை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஒன்று தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாப் வந்து வெல்பிரெட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட ஹாஃப் பிரதர் டவுன்ட்ரெட் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து வெல்பிரெட் டக்குன்னு அந்த டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ என்ன இருந்தாலும் அவரோட பிரதரை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. தென் எட்வர்ட் அந்த இடத்துக்கு என்டர் ஆகிறாரு. ஸ்டீஃபனும் அங்கே வராங்க. ஸ்டீஃபன் வந்து வெல்பிரெட்டை க்ரீட் பண்ணுறாங்க. இப்போது எட்வர்ட் வந்து அவங்கக்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அவர் தான் அந்த லெட்டரை ரீட் பண்ணுது, நான் இங்கே வரேன் அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது வெல்பிரெட் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு இங்கே ஜாலியாக இருக்கலாம், நீ அதை பற்றி எதையும் கன்சிடர் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச தொடங்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க பாபிடல் அண்ட் மேத்யூவை வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. பாபிடல் வந்து அவர் ஒரு தைரியசாலி நினச்சிட்டு இருக்கிறாரு. பட் அந்த மாதிரி கிடையாது. மேத்யூ ஒரு பெரிய பொயட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. அவரும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு திறமைன்னு சொல்லிட்டு அவங்கள பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க யாருமே அந்த மாதிரி இல்லை அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ ஸ்டீஃபன் வந்து அவரை பற்றி வெல்பிரெட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியாது இல்லையா.
ஸோ எட்வர்ட் தானே அவரை எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரை பற்றி சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் மெலன்கலிக்கான ஒரு பர்சன் அப்படின்றத சொல்லும்போது மேத்யூக்கு உடனே அவர் ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துகிட்டு பொயட்ரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அவர் வந்து ஒரு கவிஞனாக நினச்சிட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாப் வந்து அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ பெரிய வாரியர், எவ்வளோ பேட்டில் ஃபீல்டில் இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. ஸ்வாட்ஸை பற்றிலாம் அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டீஃபனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவன் இப்போ தானே ஒரு ஸ்வாடை வந்துட்டு அந்த ஓல்டு சோல்ஜர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வார்ம் கிட்டேருந்து வாங்கினா. ஸோ அந்த ஸ்வாடை அவன் எடுத்து மேலே வைக்கிறான். இந்த பாருங்கள், நானும் ஒரு ஸ்வாட் வாங்கியிருக்கிறேன், இது வந்து 16th சென்ச்சுரியில் உள்ள ஒரு ஸ்வாடு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாபு வந்து கண்டுபிடிச்சிருவான், இது வந்து ஒரு டூப்ளிகேட் ஸ்வாடு, இது ஒரு சீப்பானது, இதெல்லாம் நீ வந்து 16th சென்ச்சுரி பேட்டில் யூஸ் பண்ணதுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டீஃபனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நம்மளை வந்து பிரெயின் வார்ம் ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறான். இப்போ பிரெயின் வார்ம் வந்து அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததும் ஸ்டீஃபனுக்கு பயங்கர கோவம். நீ தானே என்னை ஏமாற்றி இந்த ஸ்வாடை வித்துட்டு போனது அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட உடனே அவன் கோவப்படுறதை பார்த்த உடனே எட்வர்ட் அண்ட் வெல்பிரெட் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குது. அப்போ வெல்பிரெட் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஸ்டீஃபன் ஒரு ட்ரம் மாதிரி, எல்லாருமே அவன் மேலே உட்காந்து ப்ளே பண்ண முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியான ஒரு பர்சன் அப்படின்றத அவன் வந்து சொல்கிறான். இப்போ பிரெயின் வார்ம் வந்து அவரை ரிவீல் பண்ணுறாரு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஓல்டு சோல்ஜர்லாம் கிடையாது, நான் பிரெயின் வார்ம் தான். உங்கள் அப்பா தான் என்னை வந்து அனுப்பி வச்சாரு உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் அப்பாவும் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறாரு, ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து இப்போ ஜஸ்டிஸ் கிளெமெண்ட்டோட வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ சீன் வந்து கெய்ட்லியோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் அவனுக்கு இங்கே வீட்டில் அவனோட ஒய்ஃப் மேலே ஒரு பயம் இருக்குது, ஒரு சஸ்பீஷியஸான ஃபீல் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு அந்த ஒரு ஃபியரோடு அவனால் அங்கே போக முடியல. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான், நான் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, கேஷ், நான் ஒன்று ரொம்ப நம்புகிறேன், நீ இங்கே வீட்லேயே இரு, இவங்க 2 பேரும், அதாவது என்னோட ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீ பாரு, வெல்பிரெட் இங்கே வரானா இல்லையா எல்லாத்தையும் நீ பார்த்துட்டே இரு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தாலும் உடனே நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கேஷும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ இவன் வந்து ரொம்ப நம்பி அவனை விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி போயிட்டு கேஷையுமே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அவனோட மோட்டிவாக இருக்கும். ஓகேவா, வெல்பிரெட் அண்ட் ஆல்சோ கேஷ் 2 பேரையுமே நம்ம செக் பண்ணலாம், ஏதாவது ப்ராப்ளம் நடந்தால் கேஷ் சொல்லுவோம், கேஷ் என்ன மாதிரி பண்ணுறான் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இப்போ கெய்ட்லி வெளியே போனதுக்கப்புறமா காப் அங்கே வராங்க. ஸோ காப் அண்ட் கேஷ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வெல்பிரெட், எட்வர்ட், பிரெயின் வார்ம், பாப், மேத்யூ, ஸ்டீஃபன் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க, இவ்வளோ பேரும் இங்கே ஒன்றா இங்கே வந்ததை பார்த்து. ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வெல்பிரெட் வருவான், சரி நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இவ்வளோ பேர் வந்த உடனே அவங்க ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க. இவங்க அவங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பாப் வந்துட்டு டொபாக்கோவை பற்றி பேசுகிறாரு, அது ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் காப் அகெயின் திரும்ப வராரு. இவர் டொபாக்கோவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறத பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துட்டு, டொபாக்கோவை பற்றி வந்து குட் ஃபார் நத்திங், எதுவுமே கிடையாது, அதை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காப் ரொம்ப சீப்பாக பேசிடுறாரு டொபாக்கோவை பற்றி. பாபுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு, அவனை அடிச்சிடறான். அவனை அடித்த உடனே கேஷ் வந்து அவனை வேகமாக இழுத்து அவர்கிட்ட இருந்து காப்பாற்றிடுறான். இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு கிளாஷ் நடக்குது. இப்போ பாப் அண்ட் மேத்யூ வந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போ காபை அடிச்சிட்டதுனால அவன் வந்து கோவத்தில் ஜட்ஜ் கிளெமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போகிறான். இன்னொரு பக்கம் கைட்லி இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்து என்ன நியூஸ் கேள்விப்படுறான் அப்படின்னா, இவனோட ஒய்ஃபும் காபும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடுறான். இவனுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா, அவன் என்ன சந்தேகப்படுறானோ, என்ன ரூமர் எல்லாம் கேள்விப்படுறானோ எல்லாமே உண்மைன்னு சொல்லி அவனே நினச்சிப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவும் உண்மைன்னு நினச்சிட்டு இவன் காபோட வீட்டுக்கு அவனை பார்க்குறதுக்காக அங்கே போவான். அதே சமயத்தில் கைட்லியோட ஒய்ஃபுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கைட்லிக்கும் காபோட ஒய்ஃபான டிப்புக்கும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அவன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரியும் இவங்க கிட்ட வெல்ஃப்ரெட் சொல்லியிருப்பான். இதை கேள்விப்பட்ட உடனே டேம் கைட்லி காபோட வீட்டுக்கு வேகமாக போவாங்க. அப்படி போகும்போது கைட்லிக்கு முன்னாடி அவங்க அங்கே போயிடுறாங்க. இவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கைட்லி அங்கே வராரு. ஸோ அவர் வந்து, நீ இங்கே தானே வந்திருக்கிற, நான் நினச்சது கரெக்டாக போச்சு, நீ இவனோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி நீ தான் சீட் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய சண்டை நடந்த உடனே கைட்லி வந்துட்டு, சரி ஓகே நான் வந்து இதை ஜட்ஜ் கிளெமெண்ட் கிட்ட கொண்டு போகிறேன், அவரே இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டும் அப்படின்னோடனே இவளும் தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி டவுன் ரெட்க்கு வந்து வெல்ஃப்ரெடாக இருக்கட்டும், அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் சுத்தமாக பிடிக்கல இல்லையா. முக்கியமாக பாபை வந்து சுத்தமாக பிடிக்கல. அவன் ஏதோ தைரியசாலின்ற மாதிரி சீன் போடுறான், ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இவர் போயிட்டு டைரெக்டாக அவன்கிட்ட சண்டை போடுறாரு. பட் பாப் வந்துட்டு எவ்வளோ தைரியமான ஆள், எவ்வளோ வாரில் சண்டை போட்டேன்னு சொன்னாலும் டவுன் ரெட்டை எதிர்த்து நிற்க அவரால் முடியல.
ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வந்து பீஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த அமைதியை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், இந்த டைமில் வந்து நீங்கள் சண்டை போட சொன்னால் நான் சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. எட்வர்ட் என்னதான் நீ சண்டை போடுன்னு சொல்லி அவனை ட்ரிகர் பண்ணாலும் அவன் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லி ஸ்டபானாக இருக்கிறான். பட் டவுன்ரெட் வந்து ரொம்ப கோவத்தில் அவனை அடிக்க வந்துட்டே இருக்கிறான். ஸோ அப்படி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அவனோட கிளாக் வந்து கீழே விழுந்துருது. அதை ஸ்டீஃபன் எடுத்து வச்சுக்கிறான். ஸ்டீஃபன் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கினதுன்னு சொல்லி போய் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அவன் இதை எடுத்துகிட்டு போயிட்டான். டவுன்ரெட்க்கும் பாபிடலுக்கும் சண்டை வருது. பட் பாபிடல் ஒன்றுமே பண்ணலை. கோவத்தில் டவுன்ரெட் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இப்போ அவன் பார்க்குறான் ஸ்டீஃபன் கிட்ட அவனோட கிளாக் இருக்குது. ஸோ ஸ்டீஃபன் கிட்ட கேட்குறான், இது என்னோட கிளாக், நீ என்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லிடுறான், இல்லை நான் இதை மார்க்கெட்டில் இருந்து வாங்கினேன், இது உன்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். இவன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற டைமில் மேத்யூ அண்ட் பாப் வந்துட்டு ஜட்ஜ் கிளமெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா டவுன்ரெட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. அப்போது வழியில் டிஸ்கைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரெயின் வார்மை பார்த்ததும் பிரெயின் வார்ம் வந்து அவங்க கிட்ட சொல்கிறான், நான் வந்து கிளமெண்டோட அசிஸ்டன்ட் தான், நீங்கள் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணணும்னு சொன்ன உடனே இவங்க வந்துட்டு ஸ்டீஃபனோட ஜுவல்ஸை எடுத்து வச்சுருப்பாங்க, அதை வந்து அவனுக்கு பேமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. அவனும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்போ பாப் போயிட்டு டவுன்ரெட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது டவுன்ரெட்டையும் கூப்பிடுறதுக்காக பிரெயின் வார்ம் வந்து அந்த அசிஸ்டன்ட் கெட்டப்பில் வராரு. அப்போது டவுன்ரெட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட கிளாக்கை இவன் திருடி வச்சிருக்கிறான், ஸோ இவனும் வரட்டும்னு சொல்லி ஸ்டீஃபனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இப்போது எல்லாருமே அசம்பிள் ஆயாச்சு. காபன் டிப் இருக்கிறாங்க, கைட்லி இருக்கிறாங்க, அவரோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, தென் மேத்யூ, ஸ்டீஃபன், டவுன்ரெட், இந்த மாதிரி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரெயின் வார்மும் இங்கே டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ஜட்ஜ் வந்து ஒவ்வொருத்தரோட கேஸாக அனலைஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கைட்லி அண்ட் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, கைட்லி தான் ரொம்ப சந்தேகப்படுறான். அவன் பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே அவனோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறான். எல்லா விஷயத்தையும் அவன் மண்டைக்கு ஏற்றுறனால தான் ப்ராப்ளம் ஆகுது. அவன்கிட்ட அந்த ஜெலசி, சஸ்பீஷியஸ் ஃபீலிங் எல்லாம் இருக்குது. அதனால அவன் ஃபேமிலி லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஸோ அதை ப்ராப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு காபன் டிப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னா, காப் வந்து கண்டினியூஸாக கைட்லியோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இருக்கிறதுனால அவனும் அவனோட ஒய்ஃபை சந்தேகப்படுவான். அவள் வந்து யார் கூடயும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கும் ஒரு டவுட் இருக்கிறதுனால அதையும் ஜட்ஜ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அவள் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அவங்களுக்குள்ளேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிளாரிஃபை ஆகும். தென் காப் வந்து ஆக்சுவலாக எதுக்காக இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்தான், அவனை பாப் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சொல்லும்போது ஜட்ஜ் எதுக்காக அடித்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டொபாக்கோவை பற்றி நான் தப்பாக பேசினேன் அதுக்காகன்னு சொன்னோடனே ஜட்ஜுக்கே கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவருமே ரொம்ப டொபாக்கோ யூஸ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ நீ எப்படி தப்பாக பேசலான்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பி விட்டுறாரு. ஸோ அவங்களுக்குள்ளேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. தென் டவுன்ரெட் அண்ட் ஸ்டீஃபன் அவங்க கிளாக் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறது, யார் பெரிய ஆளுன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. மேத்யூவாக இருக்கட்டும், ஸ்டீஃபனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபூலிஷான பீப்புள் எல்லாரும் பேசுகிறது, அவங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பார்த்து அவர் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறாரு. இது ஒரு சீரியஸான இஷ்யூவாகவே இவர் எடுத்துக்கல. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவர் சிரித்து பேசி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ ஓவராலாக அந்த ப்ளே முடியும் போது ஒவ்வொரு மென்னும் என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரில் இருக்கிறாங்க அப்படின்றதான் பாயிண்ட் அவுட் பண்ண நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கைட்லி வந்து ரொம்ப சஸ்பீஷியஸான ஜெலசி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவனோட லைஃப் அதனால ஸ்பாயில் ஆகுது. காப் வந்து ஈஸியாக கைட்லியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால அவனோட ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது. எட்வர்டோட அப்பா நோவல் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அவங்க பையனை பாதுகாக்கிறன்ற பேரில் ரொம்ப அவனை பற்றி யோசிச்சு அதனால அவங்களுக்கும் ப்ராப்ளம். அவனோட லைஃப் நல்லா தான் இருக்குது. பட் இவர் வந்து அதில் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறதுனாலையும் அது ஒரு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். ரொம்ப பயந்துட்டே இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. எல்லாருக்கும் சென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் அவங்க லைஃப்பை ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. ப்ராப்ளம் வரும்போது நம்ம கரெக்ட் பண்ணலாம். எப்போவுமே கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சோன்னா அது ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நோவல். நெக்ஸ்ட் வந்துட்டு யார் அப்படின்னா, பாப் என்ன மாதிரி கேரக்டர்னா, அவர் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணிக்கிறாரு. பட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப பயந்தாங்குழி அப்படின்றதும் தெரிய வருது. சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன், அவன் ரொம்ப மாடர்னான பர்சன், ஃபேஷனான பர்சன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். பட் அவனை எல்லாரும் மார்க் பண்ணுறதும் அவனை டீஸ் பண்ணுறதும் கூட தெரியாத அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாகவும் ரொம்ப ஃபூலிஷான ஒரு பிஹேவியர் உள்ள பர்சனாகவும் அவன் இருக்கிறான். ஸோ அவனோட கேரக்டர் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தென் பிரெயின் வார்ம், இவன் வந்து நியர்லி 3 கேரக்டராக அவன் டிஸ்கைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்திருக்கிறான். பட் அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு சர்வெண்ட்டாக இருந்தாலும் வெல் எஜுகேட்டடாக இல்லைனாலும் அவனோட சென்ஸ் எந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்டாக டிஸ்கைஸ் பண்ணியிருந்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவனோட கேரக்டர் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப கிளவரான ஒரு கேரக்டர் அவன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன் ரெட். இவன் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஈஸியாக அவனை கோவப்படுத்தி ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுற முடியும். கோவம் வந்து நியாயமாக இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து எதுக்காக கோவப்படுறோம் அப்படின்றது தெரியணும். எக்ஸ்ட்ரீமாக நம்ம கோவப்படும் போது அதில் ஒரு ரீசன் இல்லை அப்படின்னா நமக்கு தான் அதனால ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஈஸியாக ட்ரிகர் ஆகி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக டவுன் ரெட் இருக்கிறான். தென் ஃபைனலி கிளெமெண்ட், ஜட்ஜ் கிளெமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் பெருசாக ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரும்போது எல்லாத்தையும் ஒரு சில்லியான ஆர்கியூமெண்ட்ஸாக காமெடியாக பார்த்து எவ்வளோ கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விட்டார். ஸோ அந்த மாதிரியான பீப்புளும் இருப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மேன் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கும். அதை அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்குது இல்லையா? ஸோ எல்லா பர்சனுக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் இருக்குது. அவங்கள ஒரு ஹானரபுளான பர்சன் நினச்சாலும் சொசைட்டி அவங்கள பார்க்குற விதம் அப்படின்றது டிஃபர் ஆகும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேனரில் ஒரு மெயின் பிளாட் அண்ட் 2 சப்ளாட்டோட பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.